நான் அனைத்து பாஸ்வேர்ட முதலாவது பகுதி 2ல் 5 கேள்விகள் செய்தோம். 6வது கேள்வி பார்க்கணும் லாஸ்ட் கிளாஸ்ல. பட் 6வது பகுதியை பார்ப்போம். சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள். சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள்ன்றது என்ன உதாரணம்? சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் MS வேர்ட் உதாரணம். என்ன MS வேர்ட். வேற என்ன உதாரணம் இருக்குது? MS வேர்ட் ஓப்பன் ஆஃபீஸ்ல இருக்குது ஒரு சாஃப்ட்வேர். என்னது? ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னு ஒன்று இருக்குது. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். அது ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள். அது லிப் ஆஃபீஸ் அதுலேயும் இருக்குது ரைட்டர். லிப் ஆஃபீஸ் ரைட்டர் அதுவும் ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் தான். இது ஒரு நாங்கள் உரிமையுள்ள மென்பொருளாக இருக்கும். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் லிப் ஆஃபீஸ் ரைட்டர்ன்றது ஒரு இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருளாக இருக்கும். அதே நேரம் சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள் பயன்படுத்தணுமாக இருந்தால் நாங்கள் முகில் கணிமையில் கூகுளோட டொக்ஸ் பயன்படுத்தலாம். கூகுளில் நாங்கள் பயன்படுத்தலாம். டொக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் பயன்படுத்தலாம். அது இணையத்தில் பயன்படுத்தலாம். அது ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். அபி வேர்ட் எல்லாம் இருக்குது. நம்ம நிறைய சாஃப்ட்வேர் சர்வீஸ் சொல்முறை வெளிப்படுத்தல் MS வேர்ட் மட்டும் இல்லை. ரைட். சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளில் கிடைக்கத்தக்க சில வடிவமைப்பு விருப்ப தெரிவுகள் காட்டப்பட்டுள்ளன. இது என்னது? முதலாவது பீல் என்ன சொல்லப்பட்டீங்க? பீண்டால் போல்டு. போல்டு. ஐன்றால் bold, italic, சரித்தது. யூண்டால் underline, அண்டர்லைன். கீழ் கோடிடல். இது இந்த சொல்ல வட்டி காட்டுறது ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு சொல்லுவோம். கிடையா கோடு இது சொல்ல வட்டி காட்டலாம் ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன? இது பை ஒன்று வந்திருக்கிறது. பை அது எதுக்கு பயன்படுத்துவோம்? பையன்றது பையன்றது நாங்கள் இடைவெளிகள் அல்லது என்டர் அப்படின்றத நாங்கள் குறிச்சு காட்டுறது பயன்படுத்தலாம். இதில் நான் இந்த பை இப்போ இதில் தான் இதை தான் நாங்கள் போல்டுன்னு சொல்லுவோம். இது இட்டாலி, அது தெரியும் உங்களுக்கு. அண்டர்லைன் இதான் அந்த ஸ்ட்ரைக் த்ரூ ஏபிசின்னு சொல்லப்பட்டி. இது சப்ஸ்கிரிப்ட். இது சூப்பர் ஸ்கிரிப்ட். இது என்னது? பேசுறாங்க பெருசாக்கலாம். ரைட். இது ஃபont size இது என்னது? கேபிட்டல் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நிறைய கேஸ் இருக்கு. சென்டென்ஸ் கேஸ் இருக்குது. லோவர் கேஸ் அப்பர் கேஸ். லோவர் கேஸ்னால் சிம்பிள். எல்லாமே சிம்பிளாக மாற்றலாம். இப்போ நாங்கள் லோவர் கேஸ் கிளிக் பண்ணோம்னா எல்லாமே சிம்பிளாக மாறும். இதில் அப்பர் கேஸ் கிளிக் பண்ணினால் எல்லாமே கேபிட்டலாக மாறும். எல்லாம் கேபிட்டலாக மாறும். இதில் இன்னொன்று கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுனால் ஒவ்வொரு சொல்லுடைய முதலெழுத்து மட்டும் கேபிட்டலாக இருக்கும், மற்றதெல்லாம் சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி டொகுல் கேஸ் ஒன்று இருக்கும். முதல் சொல்லுட முதலெழுத்து மட்டும் சிம்பிள் மட்டும் கேபிட்டலாக மாற்றலாம். ஏன்னா சென்டென்ஸ் கேஸ் இருக்கும். சென்டென்ஸ் கேஸ் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதாவது பந்தியினுடைய முதலாவது எழுத்து கேபிட்டலாக இருக்கும், மற்றதுகள் சிம்பிளாக இருக்கும். ரைட். அது சென்டென்ஸ் கேஸ். இது ஃபொண்ட் கலர் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். அப்போ இதை தான் நான் சொல்லுவோம் லெஃப்ட் லைன் கலர். இது லெஃப்ட் லைன். என்ன
பந்தி நேர் லெஃப்ட்டுக்கு வந்து நேராக இருக்கு, இடது பக்கம் நேர்படுத்துதல். இதை நாங்கள் சொல்லுவோம் left சென்டர், சென்டர் லைன். சரிதானே? இது வந்து Center line. Enter. லைன் ரைட், என்ன ரைட்னா வலது பக்கம் மட்டும் நேருக்கு இருக்கு. இதைத்தான் அது Right left alignment. alignment. Right alignment. இது வந்து ஜஸ்டிஃபைன்னு சொல்லுவோம். என்ன Middle alignment. இரண்டு பக்கமும் Justify. நேர்படுத்துதல். Justify. ஜஸ்டிஃபை. ம் இதைத்தான் நாங்கள் அந்த புல்லட்ஸ்ன்னு சொல்றது. புல்லட்ல நாங்கள் இவ்வாறான புல்லட்ஸ் நாங்கள் பயன்படுத்தலாம். Bullets. இவ்வாறு ஒவ்வொரு புல்லட்ஸ் இருக்குது அதுக்கு. அதாவது நாங்கள் அன்ஆர்டர் லிஸ்ட் மாதிரி தான். இது வந்து ஆர்டர் லிஸ்ட். நாங்கள் நம்பர்கள் ஏபிசி அதுவும் நாங்கள் பயன்படுத்தவும் இயலும். சரிதானே? அப்போ இது நாங்கள் சொல்லுவோம் உட்தள்ளுகைகள் ரெண்டு இருக்குது. சரிதானே? இன்டென்ட்னு சொல்லுவோம் உட்தள்ளுகை. உட்தள்ளுகை இந்த பக்கம் நாங்கள் உட்தள்ளுகைனா நாங்கள் இப்படி கொண்டு போகலாம். உட்தள்ளுகை திரும்ப நாங்கள் இப்படி என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். வெளித்தள்ளுகையும் இருக்கு. சரிதானே? இதை நாங்கள் என்ன சொல்லுவோம், லைன்களுக்கு இடையிலான இடைவெளியை கூட்டி குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் இதை பயன்படுத்துவோம். சரிதானே? லைனுக்கு இடையிலான இடைவெளி, ஒவ்வொரு வரிக்கும் இடையிலான இடைவெளியை நாங்கள் இப்படி என்ன செய்யலாம், கூட்டி குறைக்க இயலும். அதுக்கு தான் நாங்கள் இந்த அடையாளத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். பட் இது வந்து நாங்கள் ஷோர்ட் பண்ணுறது வேறு வரிசை இறங்கு வரிசையாக நாங்கள் ஷோர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திடும். எசெண்டிங் ஆர்டரும் இருக்கும், வேறு வரிசை இருக்கும், இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை நாங்கள் வேறு வரிசை இறங்கு வரிசைக்கு நாங்கள் என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தி. ரைட், இந்த பை தான் எங்களுக்கு கேட்கப்பட்டது. என்ன பைன்னு சொல்றது வந்துட்டு நாங்கள் இப்படி கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அங்கே பாருங்கள் டொட் டொட் வருது. ஒவ்வொரு சொல்லுக்கு முன்னாடி டொட் காட்டப்படுது, இவற்றில் பை காட்டப்படுது. இப்போ ஒரு ஸ்பேஸ் பார் விடப்பட்டிருந்தால் அவருக்கு கூட என்ன செய்யலாம், டொட் வரும். என்டர் கீ வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருந்தால் அவருக்கு இந்த பைன்ற குறியீடு வரும். நான் இதுக்கு இடையில வந்துட்டு நான் இன்னொரு ஸ்பேஸ் பார் தட்ட டொட் தான் வரும். இவற்றை நான் என்டர் கிளிக் பண்ணினால் பை வரும். ஒவ்வொரு என்டருக்கும் பை வரும். நாங்கள் எத்தனை என்டர் பயன்படுத்தப்பட்டு எத்தனை ஸ்பேஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது நாங்கள் என்ன செய்யலாம், இதை கிளிக் பண்ணி கண்டுபிடிக்கலாம். திரும்ப கிளிக் பண்ண எல்லாம் இல்லாமல் போயிடும். கிளியரா? ஓ சார். ரைட், அப்படியா சார்? ரைட். ரைட், அப்போ அதுவும் ஓகே. இது வந்துட்டு ஃபோன் கலர் என்ன, இது வீல தரப்பட்டிருக்குது. இது ஃபோன் கலர். ஃபோன் கேபிட்டல் அந்த ஃபுல் கேபிட்டலா மாத்துது இது. இது வந்து சேஞ்ச் கேஸ் என்ன, சேஞ்ச் கேஸ் அப்போ கேஸா லோவர் கேஸான்னு சொல்லி மாத்துறது. ரைட், என்ன கேள்வி, பின்வரும் வாக்கிய அமைப்பை வடிவமைப்பு செய்வதற்கு, இந்த வாக்கிய அமைப்பை வடிவமைப்பு செய்யறதுக்கு நாங்கள் வந்துட்டு இதை எப்படி மாற்றணுமா, மாத்துறதுக்கு எவையேனும் 2 விருப்பு தெரிவுகளின் முகப்படையாளங்கள் எழுத என்னென்ன பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், ஏதாவது 2 எழுதினால் போதும். எது எது பயன்படுத்தப்பட்டிருக்குது, இட்டாலிக் அண்டர்லைன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாய். வேற இட்டாலிக் பயன்படுத்தப்பட்டிருக்குது. சேஞ்ச் கேஸ்ல கேபிட்டலைசேஷன், சேஞ்ச் கேஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கேபிட்டலாக மாற்றி இருக்குது. என்ன போல்டு பயன்படுத்தப்பட்டிருக்கா? இல்ல, போல்டு இல்லை. ரைட், நாங்கள் 3 இருக்குது. அவை 3ல நாங்கள் ஏதாவது 2 எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஏதாவது 2 தான் எழுத சொல்லிக்குது. அடுத்த கேள்வி, முன்வைப்புகள் அல்லது முன்வைப்பு மென்பொருள் தொடர்பாக A தொடக்கம் D வரைக்கும் முகப்படையாளமிடப்பட்ட பின்வரும் 4 கூற்றுகளும் உண்மையானதா பொய்யானதா என்பதை ஒவ்வொரு முகப்படையாளத்துக்கு முன்னதாக சரி அல்லது பிழை என காட்டுக. அவை எங்களுக்கு முன்வைப்பு மென்பொருள். என முன்வைப்பு மென்பொருளுக்கு உதாரணம், சொல்முறை வெளிப்படுத்தலுக்கு உதாரணம் மாதிரி முன்வைப்பு மென்பொருள் சொல்முறை பவர் பாயிண்ட். முன்வைப்பு மென்பொருளுக்கு உதாரணம் MS பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் வரும். வேற ஓப்பன் ஆஃபீஸ்லேயும் இருக்குதானே, ஓப்பன் ஆஃபீஸ் லிப் ஆஃபீஸில் இருக்குது இம்ப்ரெஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர். மைக்ரோசாஃப்டில் தான் பவர் பாயிண்ட், ஓப்பன் ஆஃபீஸ்லேயும் லிப் ஆஃபீஸ்லேயும் இம்ப்ரெஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுவும் முன்வைப்பு மென்பொருள் தான். சரிதானே?
அடுத்த கூகுளில் இருக்கிறாங்க. கூகுளில் நாங்கள் ஆன்லைனில் பயன்படுத்தலாம். கூகுள் ஸ்லைட்ஸ்ன்னு சொல்லி மொபைல் கணினியை பயன்படுத்துகிற ஒரு எங்களுக்கு இருக்கிறது ஒரு முன்வைப்பு மென்பொருள் ஸ்லைட், கூகுளில் ஸ்லைட்ஸ், அதையும் பயன்படுத்தலாம். பட் இதில் நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன, ஸ்லைட் லே அவுட் நிறைய இருக்குது, பிளாங்க் இருக்குது, என்ன டைட்டில் ஒன்லி இருக்குது, டைட்டில் ஸ்லைட் இருக்குது, டூ கண்டென்ட், என்ன ஸ்லைட் ஷோட்டர் அப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ எப்படி ஒரு ஸ்லைட் லே அவுட் இருக்குதாம், படவில்லை தளக்கூலமானது, தலைப்பு, அவை தலைப்பு போடப்பட்டிருக்குது, தலைப்பு இருக்குது, தலைப்பு மற்றும் சில உரை குண்டு குறிகள், இரு படிமங்கள்லாம் 2 போட்டோஸும் சில டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணலாம். சில உரை குண்டு குறிகள் தான் நாங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம், சில உரைன்றது வந்து டெக்ஸ்ட்டும் டைப் பண்ண இயலுமா, இடம்பெறும் ஒரு படவில்லை அமைப்பதற்கு பயன்படுத்தப்படலாம். சரியா பிள்ளையா? சரி. சரிதானே? தலைப்புடன் தலைப்பு இருக்குது, அதே நேரம் 2 போட்டோஸ் பயன்படுத்தலாம். 2 போட்டோஸ் ஆனது அதே நேரம் குண்டு குறிகள் சொல்றது பிளட்ஸோட சில டெக்ஸ்டுகளை நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். அந்த ஸ்லைட் லேஅவுட்டை பயன்படுத்தலாம். பில சொல்லப்பட்டு ஒரு இலத்திரனியல் முன்வைப்பில் காணொளி உள்ளடக்கத்தை சேர்க்க முடியாது, வீடியோ சேர்க்க இயலாதான். ஒவ்வொரு படவில்லையிலும் நீண்ட வாக்கியங்களை சேர்த்தல் நன்று. ஆகவே நாங்கள் மேக்சிமம் ஒரு 6-7 வரிகள் தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், நாங்கள் டைப் பண்ணுறது தான் மிக பொருத்தமான. ஏன்னா 6 வரிகளுக்கு குறைவாக அல்லது 7 வரிகளுக்கு குறைவாகத்தான் வாக்கியங்கள் வசனங்கள் இடம்பெறும். கூடுதலாக நாங்கள் டைப் பண்ணக்கூடாது. ஸ்லைடுக்குள்ள ஃபோட்டோஸும் நிறைய செய்யக்கூடாது. ஒரு 2 ஃபோட்டோஸ் தான் நாங்கள் என்ன செய்யறது மேக்சிமம் ஒரு ஸ்லைடுக்குள்ள சேர்க்கணும். அதுக்கு தான் நிறைய ஸ்லைட்ஸ் நாங்கள் உருவாக்க, ஒரு ஸ்லைடுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போய் போடக்கூடாதுன்றது தான் அது. டி, படவில்லைகளை செய்வதற்கு முன்பதாக முன்வைப்பின் நோக்கம், கால எல்லை ஆகியவற்றை எதிர்பார்க்கும் பங்கு பற்றுனர்களையும் கருத்தில் கொண்டு அதனை திட்டமிடுதல் உகந்தது. சரி, அவை நாங்கள் ஸ்லைட் ஒன்றை உருவாக்க முதல் பிளானிங் ஒன்றை போட்டுக்கொள்ளணும். இவ்வாறு உருவாக்க போறோம், முதலாவது ஸ்லைடுக்கு என்ன வரப்போகுது, 2வது ஸ்லைடுக்கு என்ன வரப்போகுதுன்றத திட்டமிட்டு கொள்வதுதான் மிகவும் உகந்ததாக இருக்கும். அது சரி. 8வது கேள்வியில ஃப்ளோ சார்ட் தொடர்பான கேள்வி ஒன்று தரப்பட்டிருக்குது. பயனர் பெயரிட்ட ஒரு உரைக்கோப்பில் எழுத்துக்களை சரிபார்ப்பதற்கு ஒரு செய்நிரல் தேவைப்படுகிறது. பயனர் பெயரிட்ட ஒரு உரைக்கோப்பு, அப்ப டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று, டெக்ஸ்ட் ஃபைலில் எழுத்துக்களை சரிபார்ப்பதற்கு, எழுத்துக்களை சரிபார்ப்பதற்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று தேவைப்படுதாம். செய்நிரலானது பிழையான சொற்களுக்கான யோசனைகளை முன்வைக்க வேண்டிய அதே வேளை, பிழையான சொற்களுக்கான யோசனை என்று சொன்னால் அதுக்கான திருத்தங்களை முன்வைக்க வேண்டிய அதே வேளை குறித்த பயனர் அடுத்து தேவையானவற்றை செய்தல் வேண்டும். அவை குறித்து பயனர் என்ன செய்யணும், அப்ப இதுல யோசனைகளை முன்வைப்பாங்க, இந்த மாற்றம் ஏற்படுத்தணும்னு சொல்லி. அப்படி அந்த சாஃப்ட்வேர் முன்வைத்தால் பயனர் என்ன செய்யணும், அதுக்கு தேவையானவற்றை செய்யணும், மாற்றங்களை செய்தல் வேண்டும். இப்போ இந்நோக்கத்திற்கான ஒரு பாய்ச்சல் கோட்டுப்படம் தான் தரப்பட்டிருக்கலாம். அதுல இடைவெளிகள் P-லிருந்து PQRS T1 அதெல்லாம் நிரப்பணும். அப்ப அது வந்து பட்டியலம் தரப்பட்டிருக்கு, இதுல வச்சு நிரப்பலாம். இப்போ முதலாவது எங்களுக்கு தெரியும், இது உள்ளீடு. என்ன, இணைகரம் வந்தால் உள்ளீடு, செவ்வகம் வந்தால் முறை வழியாக்கம். ரைட், அவன் உள்ளீடு என்னவாம், கோப்பின் பெயரை பெறுக. முதலாக கோப்பின் பெயரை எடுக்கிறோம். என்ன, ரைட், கோப்பின் பெயர் எடுத்தா இது ஒரு செயற்பாடு, முறை வழியாக்கம் ஒன்றுதான் நடக்குது. ஆகவே அடுத்து என்னது நடக்கும், அடுத்தது கோப்பை திறக்கணும். கோப்பின் பெயரை பெறுக, கோப்பை வந்துட்டு ஃபைலை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணினா தானே சொல்ல நாங்கள் வாசிச்சு அது வந்து சரியா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். கோப்பின் பெயரை பெறுக, அப்புறம் கோப்பினை திறக்குக. அப்ப இதுதான் பிக்கு வரும். கோப்பை திறந்தாச்சு, கோப்பை திறந்து சொல்ல வாசிக்கிறோம். முதலாவது சொல்ல என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். ஒரு சொல்ல வாசிக்கிறோம். சொல்ல வாசிச்சால் அப்புறம் நாங்கள் செக் பண்ணணும் நிபந்தனை. என்ன,
தெரியும். சரியானதா? அந்த சொல் சரியானதான்னு பார்க்கிறோம். ஒரு சொல்ல வாசிக்கிறோம், அந்த சொல் சரியானதான்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் கியூக்கு வரும். சொல் சரியானதால் ஆம்டால் அதோட முடிஞ்சு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லையாக இருந்தால் தான் எங்களுக்கு அதை இல்லையாக இருந்தால் இன்னொரு நிபந்தனை செக் பண்ணப்படுது. அவ இங்க சொல் சரியானதாண்டு வராதுன்னு அவ இங்க வரணும். கோப்பின் முடிவாண்டு ரெண்டு கோப்பு முடிவா சொல் சரியானதா கோப்பின் முடிவான ரெண்டு தெரிவு இருக்குது. நிறைய சொல் இருக்க போகுது. அப்ப முதலாவது சொல் சரியானதாண்டக்குள்ளே முடிஞ்சால் எங்களுக்கு அடுத்த சொற்கள் வாசிக்கப்படாது. அப்போ இவர்த்த பார்க்கணும், கோப்பின் முடிவான்னு சொல்லி பார்க்கணும். ஃபைல் க்ளோஸ் ஆகினா தான் அதோட முடியணும். 10 சொல் இருந்தால் 10 சொல்லை வாசிச்சுட்டு தானே முடிக்கணும். கோப்பு முடியுதான்னு சொல்லி பார்க்கணும், ஃபைல் முடியுதான்னு சொல்லி. ஆகவே கியூக்கு வரணும், கோப்பின் முடிவான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த சொல்லோட கோப்பின் முடியுதா? ஆம்டால் முடிவு போயிடும், இல்லைன்னு சொன்னால் போகும். அப்ப இல்லைன்னா தான் என்ன செய்யணும், சொல் சரியானதான்னு பார்ப்போம். என்ன வழங்குது? அப்ப சொல் சரியானதான சொல் சரியானது ஆம்டால் அடுத்த சொல்ல வாசிக்கிறோம். அடுத்த சொல்ல வாசிச்சுட்டு பார்க்குறோம் கோப்பு முடிஞ்சான்னு சொல்லி. முடிய இல்லாட்டி திரும்ப அடுத்த சொல்ல வாசிக்கிறோம். ஆமா இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த சொல்ல இப்படி வாசிட்டே இருக்கும். இல்லையாக இருந்தால் தான் யோசனையை காண்க. அப்ப சொல் வந்துட்டு பிழை இல்லைன்னு போகுதுன்னு சொன்னால் சொல் வந்துட்டு பிழையாக இருக்குது. ஆகவே அதுக்கான யோசனைகள் என்னன்னு சொல்லி முன்வைக்கணும். அவரு இந்தந்த பிழைகள் இருக்குதுன்னு யோசனையை முன்வைக்கலாம் அந்த ப்ரோக்ராம். யோசனைகளை முன்வைச்சால் அடுத்து என்ன நடக்கும்? நெக்ஸ்ட்ல யோசனைகளை அச்சிடுவேன். யோசனைகளை அச்சிடணும். அச்சிட்டா தான் பயனருக்கு பார்க்கணும், வெளியிட்ட கொடுக்கணும். யோசனைகளை கண்டுபிடிக்கிறது முறை வழியாக்கம், இது வந்து வெளியீடு. அவ யோசனைகளை அச்சிடுறது. எஸ், அச்சிட்டால் பயனர் பார்க்கலாம் என்னென்ன யோசனைகள் சொல்லுது, இந்த என்ன பிழைகள்னு சொல்லி சொல்லும். அதுக்கு அடுத்தது இதுவும் ஒரு உள்ளீட்டு இல்லாட்டி முறை வழியா பயனரின் உள்ளீட்டை எடுக்கணும். என்ன அப்ப அந்த யோசனைக்கான உள்ளீட்டு பயனர் கொடுக்கணும். அப்ப அது வந்துட்டு அப்ப பயனர் கொடுத்தால் பயனருக்கு தேவையான இது வந்து முறை வழியாக்கம் தானே. பயனருக்கு தேவையானவற்றை செய்க என்றது வந்துட்டு யூவாக இருக்கு. அப்புறம் அப்படியே திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கும். ஃபைல் முடிஞ்சுன்னு சொன்னால் அதோட அதுக்கப்புறம் என்ன செய்யும், எல்லா சொல்லும் வாசிக்கப்பட்டு முடிக்கப்பட்டதுக்கு பின்னால முடிவுக்கு போகும். கிளியர் ஆகுது? ஓ சார். ரைட், 9வது கேள்வி பார்ப்போம். தேவைகளை இனங்காணல் என்பது அவை எஸ்டிஎல்சியினுடைய கட்டங்கள் படித்தோம். என்ன எத்தனை கட்டங்கள் இருக்குது? எஸ்டிஎல்சியின் கட்டங்கள் எத்தனை கட்டங்கள் இருக்குது? 6 கட்டம். என்ன முதலாவது அப்ப தேவை இனங்காணல். இரண்டாவது தீர்வினை வடிவமைத்தல். மூன்று தீர்வினை குறிமுறைப்படுத்தல். சோதித்தல். தீர்வினை நிறைவு செய்தல். நிறுவுதல். அப்புறம் சோதித்தல், பராமரித்தல். இதுதான் 6வது பராமரித்தல். ரைட். அப்ப இதுதான் எஸ்டிஎல்சியினுடைய 6 கட்டங்கள். அப்ப அது ஞாபகம் இருக்கணும். அப்ப அதுல தேவைகளை இனங்காணல் தான் முதலாவது கட்டம். தேவைகளை இனங்காணல் என்பது முறைமை விருத்தி ஆயுள் வட்டத்தின் முதலாவது படிமுறையாகும் என்பது சரி. அதன் 2, 3, 4, 5 ஆகிய படிமுறைகளை சரியான ஒழுங்கில் எழுதட்டாம். அப்ப எழுதிருந்தானே 5 என்ன கேட்டிருக்குது? பராமரித்தல் கேட்கல. அவை எங்களுக்கு நிறுவுதல் வரைக்கும் எழுதினால் சரி. எஸ்டிஎல்சி இன் எந்த படிமுறையில் மூலவகை மாதிரியின் பயன்பாடு, மூலவகை மாதிரிகள் எந்த படிமுறையில இதுல பயன்படுத்தப்படுவது? முதலாவது படிமுறையில். முதலாவது என்ன தேவைகளை இனங்காணல்ல தான் மூலவகை மாதிரி என்றொன்று பயன்படுத்தப்படுது. என்ன இப்ப தேவைகளை இனங்காண்றதற்கு 5 முறைகள் இருக்குதுன்னு அதுல ஒன்றுதான் என்ன மூலவகை மாதிரி. என்னென்ன இருக்குது? அவதானிப்பு, நேர்காணல், பதிவுகள் மற்றும் ஆவணங்களை ஆராய்தல். பதிவுகள் மற்றும் ஆவணங்கள் ஆராய்றது. அடுத்து வந்துட்டு மூலவகை மாதிரி. ரைட். அப்ப அது வந்துட்டு தேவைகளை இனங்காணல் படிமுறைக்கு தான் அது வரும். ரைட் ரைட். 10வது கேள்வி
கீழே தரப்பட்ட மின்னஞ்சல் தலைப்பை கருதுக. இப்போ நாங்கள் ஏற்கனவே மின்னஞ்சல் நாங்கள் சொன்னேன் டூன்றிக்கும் சிசி பிசிசிட்டு 3 விஷயம் இருக்கும். டூவில் தான் முதன்மையான பெறுநர் இருப்பார். அதனுடைய கொப்பியை யாருக்கு சரி அனுப்பணுமாக இருந்தால் சிசியில் போடலாம். யாருக்காவது நாங்கள் வந்துட்டு மறைமுகமாக மறைச்சி அனுப்பணுமாக இருந்தால் பிசிசி பிளைண்ட் கார்பன் கொப்பியில் போடுது என்ன. அப்போ ரியாஸுக்கு தெரியும் இந்த இமெயில் யார் யாருக்கு போனதாக ரியாஸுக்கு தெரியும்? சிசிக்கும் பிசிசிக்கும். பிசிசிக்கு போனது அவருக்கு தெரியும். ராஜாக்கும் சமனுக்கும் இமெயில் தெரியும். அவருக்கும் மெயில் வந்திருக்குது. இதே மெயில் ராஜாக்கும் சமனுக்கும் போனதாக ரியாஸுக்கு தெரியும். ஆனா ஷெரோனுக்கு போன விஷயம் ரியாஸுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப ஷெரோனுக்கு போன விஷயம் ரியாஸுக்கும் தெரியாது, ராஜாவுக்கும் தெரியாது, சமனுக்கும் தெரியாது. அப்படித்தானே? அனுப்பினவருக்கு மட்டும்தான் தெரியும். கிளியரா? அது சரிதானே? கொஞ்சம் திருப்ப சொல்லுங்களேன். ஓகே. அதாவது என்னென்றால் நாங்கள் மெயில் அனுப்புகிறோம். ஃப்ரம் தானே நம்மளோட இமெயில் இதில் வரப்போகுது, ஃப்ரமில் வரப்போகுது. இப்போ ஃப்ரமில் இருக்கிறாரு, ஃப்ரம் இவர் தான் அனுப்புகிறாரு. இவர் இந்த ஏன்ற ஒரு ஆள் தான் அனுப்புகிறாரு. ஏ இமெயில் அனுப்புகிறாரு ரியாஸுக்கும் ராஜாக்கும் சமனுக்கும் ஷெரோனுக்கும். இப்படி அனுப்பும்போது இப்போ எத்தனை 4 பேருக்கு அனுப்பிக்கிறாரு. அனுப்பினால் ஷெரோனுக்கு அந்த இமெயில் போன விஷயம் ரியாஸ் ராஜா சமன் இவங்க 3 பேருக்குமே தெரியாது, காண்பிக்கப்படாது, மறைச்சி தான் அனுப்பப்படுது. அவை அனுப்பினாலுக்கு மட்டும்தான் தெரியும் ஷெரோனுக்கு இமெயில் போயிருக்குது, இவங்களுக்கு தெரியாது. ஆனால் ரியாஸுக்கு தெரியும் ராஜாக்கும் சமனுக்கும் இந்த மெயில் போயிருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி ராஜாவுக்கு தெரியும் ரியாஸுக்கும் சமனுக்கும் இந்த மெயில் போய்த்தான் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு பார்க்க இயலும். அதே மாதிரி சமனுக்கும் தெரியும் ரியாஸுக்கும் ராஜாவுக்கும் இந்த மெயில் போடுற விஷயம் காண்பிக்கப்படும். ஆனால் ஷெரோனுக்கு போன விஷயம் இவங்க 3 பேருக்குமே தெரியாது, அனுப்பினாலுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது இந்த ஏனைய பெறுநர்களுக்கு நாங்கள் வந்துட்டு தெரியாத மாதிரி மறைச்சு அனுப்புறதுக்கு தான் நாங்கள் பிசிசில போடுவோம். கிளியரா? கிளியரா? இப்ப ஆம் சார். ஓம் சார். அதாவது பிளைண்ட் கார்பன் காப்பி ரகசியமாக யாருக்கு சரி அனுப்பணுமாக இருந்தால் அதை பிசிசியில் போட்டுவிடும். கீழே ஏ தொடக்கம் டி வரைக்கும் முகப்படையாளமிடப்பட்ட கூற்றுக்கள் உண்மையானதா பொய்யானதா என்பதை சரி பிள்ளைன்னு சொல்லி போடலாம். ஏல சொல்லப்படுது ரியாஸ் மின்னஞ்சல் செய்தியில் முதல் பெறுநர் ஆவார். சரி, முதல் பெறுநர்ன்றா அவர் தான் பிரதான பெறுநர். 2ல போடுற ஆளுக்கு தான் அனுப்பப்படுவது. அதோட கொப்பி தான் ராஜாக்கும் சமனுக்கு அனுப்பப்படுது, கார்பன் கொப்பின்னு சொல்லி சொல்லுவோம். முதன்மையான பெறுநர் ரியாஸ். ஷெரோனுக்கு மின்னஞ்சல் செய்து கிடைத்துள்ளது, ஷெரோனுக்கு மின்னஞ்சல் செய்து கிடைத்துள்ளது என்பதை ராஜா அறிவார். ராஜா அறிவாரா? ராஜாவுக்கு தெரியாது ஷெரோனுக்கு போன விஷயம், 3 பேருக்குமே தெரியாது. மின்னஞ்சல் செய்தி சமனுக்கு அனுப்பப்பட்டது என்பதை ரியாஸ் அறிவார். சரி சரி சரி. சமனுக்கு போன விஷயம் அவங்களுக்கு தெரியும், ஆனா ஷெரோனுக்கு தெரியும் இவங்க 3 பேருக்குமே போய் தான் இருக்குதுன்னு சொல்லி. என்ன, சமனுக்கு போன விஷயம் ராஜா ரியாஸுக்கும் தெரியும், ஷெரோனுக்கும் தெரியும். புலத்தில் சிசி புலத்திலும் இருப்பவர்கள் அனைவரும் ஏனைய ஒவ்வொருவரினதும் மின்னஞ்சல் முகவரிகளை பார்க்கலாம். சரி சார். டூலையும் சிசியில் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள எல்லார மின்னஞ்சலையும் பார்க்கலாம். இவங்களுக்கு போயிருக்கின்ற விஷயத்த பார்க்கலாம். பிசிசியை மட்டும்தான் அவங்களே பார்க்கிறாரு. இரண்டாவது எக்ஸல் கேள்வி, விரிதாள் மென்பொருள். அதுலேயும் உங்களுக்கு ஒரு பாட்டுள்ள ஒரு கேள்வி வரும். பட் இதில் வந்துட்டு இயர் தரப்பட்டிருக்குது, ஆண்டுகள், ஃபிக்ஸ் டெலிஃபோன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்லி தரப்பட்டிருக்குது, ப்ராட்பேண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் தரப்பட்டிருக்குது, மொபைல் செல்லுலர் சப்ஸ்கிரிப்ஷன் தரப்பட்டிருக்கு, இன்டர்நெட் யூசர்ஸ்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. அதே நேரம் டிஃபரன்ஸ் ஆஃப் மொபைல் செல்லுலர் யூசர்ஸ், அப்போ செல்லுலருக்கும் இன்டர்நெட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளும் தரப்பட்டிருக்கு, டிஃபரன்ஸும் தரப்பட்டிருக்கு. ஏன்னா அப்போ இதுலேருந்து இது என்ன செஞ்சிருக்கு? அப்போ வேறுபாடுனால் மொபைல்லேருந்து இன்டர்நெட்டை கழிச்சிருக்கிறாங்க, அப்படித்தானே?
இங்க எழுதுங்க. இதுல இருந்து இதை கழிச்சு தான் இந்த ஓ பெருமானம் சார். இது டிஃபரன்ஸ் கண்டிருக்கிறாங்க. இங்க லோவஸ்ட் வேல்யூ, இதனுடைய லோவஸ்ட் வேல்யூன்றது அப்ப என்ன சமன்பாடுங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு? லோவஸ்ட்டுக்கு என்ன பயன்படுத்துவாங்க? லோவஸ்ட் மைன் இனி மின் என்ன ஈக்குவல் மின் பயன்படுத்தணும். சிறிய பெருமானம் காண்றதுக்கு ஈக்குவல் மின் என்று பயன்படுத்தணும். அப்ப ஈக்குவல் மின் எதுல இருந்து எது வரைக்கும்? பி B2 B3 ல இருந்து B3 ல இருந்து B9 B9. பி 9 வரைக்கும். த்ரீல இருந்து B9 வரைக்கும், B9 வரைக்கும் மின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க ஹையஸ்ட் வேல்யூவாம். அவ இதனுடைய மேக்சிமம் வேல்யூ தான் இங்க வரப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு என்ன சமன்பாடு பயன்படுத்தப்பட்டிருக்கும்? சமன் சமன் மேக்ஸ். சம் மேக்ஸ் சமன் மேக்ஸ் எதுல இருந்து இது வரைக்கும்? C3 C9 C3 ல இருந்து C3 C9. இதுல இருந்து C9 கோலோன் C9. கோலன் C9. ரைட். டிஃபரன்ஸ்ன்றது வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் மொபைல் செல்லுலர் யூசர்ஸ் அண்ட் இன்டர்நெட் யூசர்ஸ். அப்போ இவங்களுக்கான டிஃபரண்ட். அப்போ டிஃபரண்ட் காண்றேன்னா நாங்கள் என்ன பயன்படுத்தணும்? அப்போ அதில் இருந்து அதை என்ன செய்யணும்? கழிக்கணும். என்ன அவை காலிக்கும் D3 ல இருந்து சம் இல்லை, கழிக்கணும். D3ல கூட்டலுக்கு D3 சும்மா கழித்தரலாம். D3ல இருந்து கழிக்கணும் கழிச்சு E3 விட்டா சரி. D3ல இருந்து E3 கழிச்சு கழிக்கணும். விட்டால் அந்த பெருமானம் வரும். ஒரு அடிச்சு விட்டு இதை வந்துட்டு என்ன செய்யலாம்? நாங்கள் இழுத்து விட்டோம்னால் எல்லாம் வந்துடும். நிரல் எஃப் ஆனது செல்லிட தொலைபேசி பயனாளர்களின் எண்ணிக்கைக்கும் இணைய பயனாளர்களின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசத்தை கணிப்பதற்கு பயன்படுத்தப்படுதாம். ஆண்டு 2014 பெருமானம். அவை 2014 இந்த வித்தியாச பெருமானம் நிரல் டியில் உள்ள உரிய பெருமானத்திலிருந்து நிரல் இயில் உள்ள பெருமானத்தை கழிப்பதன் மூலம் கணக்கிடப்படுறது. பேரை காட்டுவதற்கு F3 உகந்த சமன்பாடு. அவை தானே சமன்பாடு. டியில ஆம் சார். கழிச்சு தான் வருதாம். அவை F3 என்ன சமன்பாடு பயன்படுத்துவீங்கன்னு இருக்கப்பட்டிருக்கு. அவை ஈக்குவல் D3 மைனஸ் E3 சொல்லி வரும். அப்போ அதுதான் அதுக்கு விட. 2015-20 காலத்துக்குரிய செல்லிட தொலைபேசி பயனருக்கும் இணைய பயனாளருக்கும் இடையுள்ள வித்தியாசத்தை பெறுவதற்கு F3யில் எழுதப்பட்ட சூத்திரம், அவை நாங்கள் F3ல வந்து எழுதிக்கிறோம் சூத்திரம். அதை என்ன செய்யறாங்களாம்? F9க்கு காப்பி பண்றாங்களாம். அவை காப்பி பண்ணி நாங்கள் அப்படியே கீழே இழுக்கி இருந்தனே, அப்படி வரும்போது F9ல ஒரு சூத்திரம் வந்திருக்கு. F9ல வந்து இருக்கக்கூடிய சூத்திரம் என்னன்னு தான் கேட்கப்பட்டிருக்கு. சமன் D8 சய E8 டி F9 தானே, அவ D9 தானே வரும். D9 சய D9 E9. சய D9 சய E9 அப்படித்தானே. D9 சய E9 வரும். அதாவது நாங்கள் கீழ் நோக்கி இழுக்கிறோம். இழுக்கும் போது எழுத்து என்ன செய்யாது? மாறாது. டி ஆகவே தான் இருக்கு. 3 வந்து 9 மாறி, இங்கேயும் 3 9 மாறி இருக்கு. E மாறிடு. D9 மைனஸ் E9 வரும் ஈக்குவல் F8 காலத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. F3 எழுதப்பட்ட சூத்திரம் களம் என்ன செய்யப்படும்? F8ல தானே. சாரி 2019க்கு வந்து F8 தானே வரும். F8 காலத்தில் வர வேண்டியதான் கேட்கப்பட்டிருக்கு. ரைட். கலம் F8 இது வரைக்கும் நகல் செய்யப்படுதாம். F9 வரைக்கும் நகல் செய்யப்படுது. அப்படி நகல் செய்யப்படும் போது F8 வர வேண்டிய சூத்திரம் கேட்டிருக்குது. தானே. இங்க இருந்து F9 வரைக்கும் நகல் செய்யப்படுவதாம். அப்படி நகல் செய்யப்படும் போது F8ல என்ன சூத்திரம் வரும் கேட்கப்படுது. ஆகவே D8 மைனஸ் D8 சய E8 F8ல வர வேண்டிய சூத்திரம் என்னதான் கேட்கப்பட்டது. கிளியரா? ஓ சார். ரைட். நிலையான தொலைபேசி சந்தாக்காரர் பெருமானத்தை பெறுவதற்கு மிக குறைவான பெருமானத்தை பெறுவதற்கு ஆகவே நாங்கள் மினிமம் தானே B10ல என்ன சமன்பாடு வரணும்னு தான் கேட்கப்படுகிறேன். மின் B3 to B9 அது சரி தானே.
அடுத்து வந்துட்டு B3 to மிக உயர்ந்த D9 பெருமானத்தை பெறுவதற்கு என்ன சமன்பாடுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. உயர்ந்த அதுவும் நம்ம எழுதிட்டோம். Max. equal max Max. C3 to Colon. C7. Right. Max Oh, bracket C3 colon C9. C3 colon C9. Right. கலவீச்சு B3 to F11 இல் உள்ள எண்களை காட்புள்ளிகளை இடுவதன் மூலம் ஒவ்வொரு ஆயிரத்தையும் வேறுபடுத்தி வடிவமைப்பதற்கு பின்வரும் படிமுறைகளை முகப்படியாளங்களை சரியான முறையில் எழுதுக. இப்போ இவ்வாறு நாங்கள் இது வந்துட்டு இந்த ஃபார்மேட்ன்ற விஷயமும் அடிக்கடி வருது. நாங்கள் வந்துட்டு இந்த 1000க்கு பிறகு கால் புள்ளி வாருது. ஏன்னா இதை நாங்கள் என்ன செய்யலாம், ஃபார்மேட் பண்ணி எடுக்கலாம். ஃபார்மேட்டிங் நாங்கள் பயன்படுத்துவோம். ஏன்னா அதுக்கு நாங்கள் இந்த ஃபார்மேட் செல்ஸ்ன்னு ஒருத்தவங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் ஃபார்மேட் செல்ஸுக்குள்ள போகிறதாக இருந்தால் நாங்கள் ஏதாவது ஒரு இலக்கம் இருக்கின்றால் ரைட். அப்போ நாங்கள் இதில் வந்துட்டு சாதாரண ஒரு இலக்கமாக தான் இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த ஃபார்மேட் செல்ஸ் எப்படி பயன்படுத்துகிறோம்னா இதை நாங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு போட்டு ரைட் கிளிக் பண்ணணும். அப்போ ரைட் கிளிக் பண்ணினோம்னா ஃபார்மேட் செல்ஸ்னு வந்து வரும். ரைட் கிளிக் பண்ணும்போது இந்த பட்டியலில் வந்துட்டு ஃபார்மேட் செல்ஸ்னு வந்து வரும். அப்போ அதுக்குள்ளே தான் போகணும். அதுக்குள்ளே போனால் ஜென்ரல்னு ஒன்று இருக்குது, என்ன நம்பர் இருக்குது, கரன்சி இருக்குது, டேட் டைம், அது இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வகையான ஃபார்மேட் இருக்குது. ஆகவே நாங்கள் பொதுவாக நம்பர் பயன்படுத்தலாம். இப்போ இங்கே வந்து டெசிமல் பிளேசஸ்னு ஒன்று வரும். டெசிமல் பிளேசஸும் நாங்கள் பயன்படுத்தலாம். தசத்துக்கு பிறகு 2 இலக்கம் வரணுமாக இருந்தால் 2 கொடுக்கலாம். தசத்துக்கு பின்னுக்கு 3 இலக்கம்னால் 3 கொடுக்கலாம். தசத்துக்கு பின்னுக்கு எத்தனை இலக்கம் வரும், நாங்கள் சராசரிகள் காணும்போது இந்த டெசிமல் பிளேசஸை நாங்கள் மாற்றலாம். தசத்துக்கு பின்னுக்கு எத்தனை இலக்கம் வரணும்னு சொல்லி இதில் கூட்டி குறைக்க இயலும். இதில் தசத்துக்கு பின்னுக்கு எதுவுமே வர தேவையில்லைன்னா நாங்கள் இதை வந்துட்டு 0 ஆக்கணும். டெசிமல் பிளேசஸ் 0 ஆக்கணும். இதில் இருக்கும் யூஸ் 1000 செப்பரேட்டர் கமான்னு சொல்லி இருக்குது. அதுக்கு நாங்கள் கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் இவ்வாறு நாங்கள் இந்த அலகு வளையம் 1000 வளையம் அப்படின்னு சொல்லி கமா வரும். ஒவ்வொரு 1000க்கும் இடையில கமா வரும். சரிதான். இப்போ நாங்கள் இதுக்கு ஓகே கொடுத்தோம்னு சொன்னால் இவ்வாறு எங்களுக்கு வேறுபடுத்தி காட்டப்படும். அப்போ இதே வேலை தான் இங்கேயும் செய்யப்பட்டிருக்குது. இங்கேயும் 1000 வேறுபடுத்தித்தான் ஃபார்மேட் பண்ணி வச்சுக்குது. ஆகவே அதை வடிவமைக்கிறதுக்கான படிமுறை தான் என்னென்னு கேட்கப்பட்டிருக்குது. ஆக முதலாவது என்ன செய்யணும், நான் இதில் ஆர்டர் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. ஒழுங்கு முறையில் கலவீச்சு B3 செலக்ட் பண்ணணும். தெரிவு. ஆகவே தேர்ந்தெடுக்கணும். முதலாவது வர வேண்டியது டி. முதலாவது செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்புறம் ஃபார்மேட் செல் வலது சுட்டி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் டேக்கை நம்பர் டைப்பை தேர்ந்தெடுக்கணும். அப்போ நாங்கள் ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு ஜென்ரல் நம்பர் டேக்கை தேர்வு எடுத்து அதன் கீழ் உள்ள நம்பரை அதில் நம்பரை தான் செலக்ட் பண்ணணும். அது நம்பரை வகையினை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு பின்னால அப்புறம் டெசிமல் பிளேஸை 0 ஆக்கணும். 0 ஆகி போட்டு யூஸ்